தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். என் கணவர் ஏசுதாஸ். அவர் குடிசாரனால இறந்தாரு. அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. இப்படி இறந்ததுல இருந்து மனசு சரியில்லை. எங்க வீட்டுல யாருமே முடியாம தான் இருக்காங்க. இது தவிர்க்க முடியாத ஒரு சோதனை. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த குடி சாராயத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும். என்ன மாரி எந்த ஒரு பெண்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. இந்த குடி பழக்கத்திலிருந்து எல்லாருக்கும் ஒரு விடுதலையை தாருங்க. ஏன்னா என்னால இவ்வளவு சின்ன வயசுலயே இவ்வளவு வாழ்க்கையை நாங்க இழந்திருக்கோம். இனி எங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை கிடையாது. இனிமேலுக்கு வாழ்ற வாழ்க்கை எங்க பிள்ளைங்களுக்காக தான் வாழ போறோம். 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2மே பெண் குழந்தைங்க தான். முதல் பிள்ளை 9th ஸ்டாண்டர்ட், 2வது பிள்ளை 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நாங்க இங்க எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும்ன்ற காரணத்துல எங்க அம்மா வீட்டுல படிக்க வச்சு இன்ன வரைக்கும் ஆறுதலா இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். வேற யாருமே கிடையாது. உங்களால எங்களுக்கு முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. தமிழக அரசுக்கு என்ன சொல்ற? தமிழக அரசுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த குடியிலிருந்து விடுதலை கிடைக்கணும். என்ன மாரி எந்த ஒரு பெண்களுக்கும் இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது. அதுதான் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கையெடுத்து விரும்பி கேட்கிறேன். நீங்க என்ன ஏதாவது வேலைக்கு போறீங்களா? இல்லைங்க சார், நான் வீட்டுல தான் சார் வேலைக்கு போய் எங்க அம்மா தான் சார் எங்களுக்கு எல்லா உதவியும் பண்றாங்க. பசங்களை எப்படி படிக்க வைப்பீங்க? பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. 2 பிள்ளைங்களுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறாங்க. உங்க வீட்டுக்காரர் தரப்புல இருந்து குடும்பத்துல இருந்து யாரும் ஆதரவா இல்லையா? யாருமே கிடையாது சார். அம்மா கூட தான் இருக்கீங்க? எங்க அம்மா தான் சார் எனக்கு எல்லாமே. அப்பா இல்லையா? அப்பா எங்களுக்கு கிடையாது. சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அம்மாவும் வயசானவங்களா தானே இருப்பாங்க? ஆமா சார், அவங்க வயசானவங்க என் கூட வந்திருக்காங்க சார். அவங்களுக்கு என்ன ஏதாவது வருமானத்துக்கு ஏதாவது வேலைக்கு போறாங்களா? இல்ல சார், அவங்க எங்க வீட்டுல தான் இருக்காங்க. வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. இவங்க கூடயே தான் இருக்காங்க சார். எனக்கும் இதுல இருந்து உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. அதனால என்னை தனியா விடாத என் கூடயே தான் சார் இருக்காங்க. 2 பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்க? ஆமா சார், எனக்கு 2 பேருமே பொம்பளை பிள்ளைங்க தான் சார். எனக்கு 35 வயசு தான் சார். வீட்டுக்காரர் கல்யாணத்துக்கு முன்னாடி குடிக்கிற பழக்கம் உள்ளவரா? கல்யாணத்துக்கு பிறகுதான் குடிக்கிறாரா? அவரு ஆரம்பத்திலே குடிப்பழக்கம் இருக்கு சார். மறைச்சுதான் கல்யாணம் பண்ணாங்க. அதனால இந்த பிரச்சனைகள் தான் இது எல்லாமே. சரி உதவி பண்ணணும்னா குடியிலேருந்து விடுதலை கொடுங்க. என்ன மீது எந்த பெண்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது சார். அதான் நான் விரும்பி கேட்கிறேன். அடுத்த அம்மா பேர் என்ன? செல்வராணி. உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? யாரு? ராமநாதன் தம்பி. அவரு கல்யாணம் பண்ணிக்கலையா? மைக்ல பேசினோடையா? மனைவி கல்யாணம் பண்ணிட்டாரு, குழந்தைங்க இல்லையா? ஓ, மைக்ல பேசுங்க. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷசாராய அருந்தி இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கும் நமது தலைவர்கள் அனைவரும் மைக் வாயில வச்சு மது அருந்தி அது குடிக்கிறது தப்புன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மது எந்த ஆட்சி வந்தாலும் அது நிறுத்துற மாதிரி யாரும் இல்லை. மது வித்தாதான் எங்களுக்கு வருமானம்னு சொல்றாங்க. அந்த வருமானத்தை மத்திய கவர்மெண்ட் கிட்ட கேட்டு வாங்குங்க. நிதி உதவி அங்க பெறணும். நீங்க விட்டு மது வித்தாதான் திமுக அரசாங்கமா இருந்தாலும் அதிமுக அரசாங்கமா இருந்தாலும் இந்த மது விற்கிறத அடியோட நிறுத்தணும். இப்ப இந்த 2 பிள்ளைங்களும் கல்யாணம் ஆகல, இன்னும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது எத்தனை குடும்பம், ஒரு சின்ன வயசு பொண்ணு இப்ப சொன்னிச்சு, அதுக்கு கணவர் இல்ல, அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கறது? 2 பொட்ட பிள்ளைங்க, அதுக்கெல்லாம் வளர்க்கறது எப்படி? அதுவும் ஒழிக்கிறது ஒரு சட்டமும் வரல. எந்த ஆட்சி வந்தாலும் நாங்க மதுவை எடுத்துறோம் சொல்றீங்களே தவிர வேற ஒருத்தராலே அதை செய்ய முடியல. அதுக்கு காரணம் தான் என்ன? எங்களுக்கு அதனாலதான் வருமானம்னு சொல்றீங்க. வருமானத்துக்கு வேற வழியே இல்லையா?
மத்திய கவர்மெண்ட் எதுக்கியா இருக்குது? அவங்ககிட்ட பார்த்து நீங்க கேளுங்களா, எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது, எங்களுக்கு வருமானம் பத்தல தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அதை விட்டுட்டு மது விற்கிறது எல்லாத்தையும் ஒழிச்சுக்குங்க. கருணாபுரத்துல பாதி ஆம்பளைங்க செத்துட்டாங்க. இதுல என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது? ஒண்ணும் இல்லை. கணவன் இறந்த மனைவி இருக்காங்க, கூட பிறந்த சகோதரன். என் தம்பிலாம் ஒரு நாளைக்கு 5 முறைக்கு மேல போன் பண்ணுவான். உனக்கு வயசாயிடுச்சுக்கா, சாப்பிட்டியா, மாத்திரை போடு. இப்ப யார் கேட்பாங்க? எனக்கு ஒருத்தரும் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல நினைக்கும் போது ரொம்ப கஷ்டம். 69 பேர் இறந்திருக்காங்க. இதுல நாங்க எப்படி வாழறது, என்ன செய்யறது? எந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கல. யாரா இருந்தாலும் இந்த மது ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்து மது விற்காதபடி பாத்துங்க. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அவரு ராமநாதனுக்கு எத்தனை பசங்க இருக்கிறாங்க? யார் பாத்துக்கிறா? ராமநாதனுக்கு அதான் அவங்க இறந்துட்டாங்க. அவன் மனைவி முதல்ல இறந்துச்சு. பசங்க 3 பேரு. ஒருத்தன் தனியா போயிட்டான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. 2 பேர் இருக்காங்க. 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆம்பளை பசங்க தான் 3. ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 ஆண் ஒரு பொண்ணு. நீங்க தான் பாத்துக்கிறீங்க? சகோதரர் அவங்க இல்ல, அவங்க சென்னையில இருக்கிறாங்க. சென்னையில் இருக்காங்க. அதனால இந்த 2 பிள்ளைங்களுக்கும் திருமணம் பண்ணணும், வேலை கிடைக்கணும். யாருக்காவது ஒருத்தருக்காவது வேலை கிடைக்கும். யாருடைய பாதுகாப்புல இருக்காங்க? யாரு? 2 பேரும் தனியா தான் இருக்காங்க. அந்த பெரியவன்கிட்ட தான் அந்த 10 லட்சம் ரூபாயும் ஒப்படைச்சிருக்கோம். அதனால அவங்களுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணணும். பெரியவர்னா ராமநாதன் அண்ணனா? ராமநாதனுக்கு பையன் பெரியவன். அவங்கள்ட்ட மூத்த மகன் அவன் பாத்துக்கிறான். அந்த 2 பிள்ளைங்களையும் பாத்துக்கிறான். அதனால அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வேலையை வாங்கி அவங்க ஒரு வழியா செட்டில் பண்ணணும். அதுக்கு வேற எதையாவது ஒரு வழி செய்யுங்க. அடுத்து பேரு என்ன? உங்க பேரு என்னமா? ஜெசினாவா? ஜெசினா, ரெஜினா. அவங்க அம்மா, உங்க வீட்டுக்காரர் பேரு? இறந்தது யாரு? பையனா? உங்க வீட்டுல 2 பேரும் இருந்தாங்களா? போய் பார்த்தேன் மேடம். சுரேஷ் பிரவீனா. எங்க பையனும் எங்க தம்பியும் தான் கள்ளச்சாராயத்துல குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. உங்க பையன் பேரு என்ன? பிரவீன். என் தம்பி பேரு சுரேஷ். ஆனா எத்தனை பேர் இருந்திருந்தாலும் எங்க பிள்ளை எங்க தம்பி நாங்க எவ்வளவு தவிக்கிறோம். இந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இல்லாத தாய் தகப்ப இல்ல. சுரேஷ் பிள்ளைங்களா? பிரவீன் பசங்க. இந்த தம்பிக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவனுக்கு தகப்ப இல்லாத இருக்கு. தாய் மட்டும்தான். சுரேஷுக்கு ஒரு பொண்ணு, பிரவீனுக்கு 2 பசங்க. அதிகமா இப்பதான் அதிகமா குடிக்கிறாங்களே பசங்க. நாங்க இறந்த மாதிரி வயசு பிள்ளைங்க அதிகமா குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த குடி பழக்கத்துல இருந்து விடுதலை கொடுக்கணும். ஒழிச்சாப்ப ஒழிக்கணும் ஃபர்ஸ்ட். நாங்க இறந்த மாதிரி இந்த குடி பழக்கத்துல இருந்து யாரும் பசங்க என்ன பண்ணக்கூடாது, வயசு பசங்க குடிக்க கூடாது. அதிகமா குடிக்கிறாங்க இப்பதான். குடியே அதிகமா இப்பதான் அதிகமா குடிக்கிறதுக்கு இது பண்றாங்க. இது அரசாங்கம் தான் உதவி செய்யணும். இந்த கள்ளச்சாராய ஒழிச்சாப்ப சீக்கிரத்துல ஒழிக்கணும். அந்த இறந்தாலும் 69 பேரு. அதுக்கு பிறகு இங்க கொஞ்சம் மட்டுப்படுத்த இருந்தாலும் அதிகமா குடிக்கிறாங்க. இப்ப அதிகமா பசங்க வயசு பசங்க நிறைய குடிக்கிறாங்க. மறுபடியும் விற்கிறாங்களா? சாராயம் விற்கிற ஒழிச்சாப்பு ஒழிக்கணும். ஒழிச்சாப்பு தான் ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும். அது கவர்மெண்ட் தான் ஒழிக்கணும். அதிகமா பசங்க வயசு பசங்க குடிச்சு ஒரே ராவடி பண்றாங்க. நைட்ல வேலை செஞ்சுட்டு போனாலும் குடிச்சிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. ஒழிச்சாப்பா இல்ல ஒழிக்கணும். இந்த கவர்மெண்ட் தான் அரசாங்கம் தான் செய்யணும். இங்க இருக்கா? இங்க நம்ம தெருவில் இருக்கா? இந்த தெருவில் இல்ல, ஒயின் ஷாப் இருக்குது. கள்ள கம்பிட்டு இருக்குது. எங்க எங்க இருக்குது ஒயின் ஷாப். திருட்டு பிடியாம விற்கிறாங்க பசங்க எல்லாமே. குடிக்கிறாங்க வயசு பசங்க. இந்த பிள்ளைங்க தாய் தரப்ப இறந்த மாரி இன்னும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, இறங்கக்கூடாது. அதே பழக்கத்தை சின்ன பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. மனைவி இருக்காங்களா? பிரிவின் மகன் இல்ல. இந்த பிள்ளையோட அம்மா குடிப்பழக்கம் இருக்கிறதுனால அடி வாங்க முடியாம போயிடுச்சு. குழந்தையிலே போயிடுச்சு. இப்ப இது யாரு பாத்துக்கிறது? நான் தான் பாத்துக்கிறேங்க சார். இதே ஒரு கள்ளக்குறிச்சி. ஆமா, வீட்டுக்காரன் இல்ல, அவரு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் தான் அந்த பிள்ளைங்களை பாத்துருக்கிறேன். 2 பிள்ளைங்களுக்கு. இதுக்கு அரசாங்கம் தான் உதவி செய்யணும். இது என்ன வேலை செய்றீங்க? நான் வீட்டு வேலை செய்யறேன். ஹோட்டல் கல்ல வேலை செய்யறேன். அந்த வருமானம் தான். அந்த வருமானம் தான். இப்ப 3 பிள்ளைகளை நீங்க பாத்துக்கிறீங்க? ஆமா, அந்த 2 பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறேன். சுரேஷ் பிள்ளைய அவங்க மனைவி பாத்துக்கிறேன். அவங்க இருக்கிறாங்க. சரி, ஒழிச்சு சப்பம் இல்ல ஒழிக்கணும். சரிம்மா, சரிம்மா. ரஜினா. ஜோஸ்வா மோசஸ். ரைட். சரிங்கம்மா. நீங்க அப்படி அம்மா, உங்க பேர் என்னம்மா?
குளஞ்சி அம்மாள். உங்க வீட்டுக்காரர் தான்? எங்க வீட்டுக்காரர் பேர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன். ஆமா, இந்த ஊரா? இதே ஊர் தான் சார். கள்ளக்குறிச்சியில இந்த சாராயம் இனி இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடாது. அந்த இன்னொன்று குவார்டர்னு சொல்றாங்க பாருங்க, முழுமையிற்கு அதை ஒழிச்சு கட்டணும். எனக்கு வந்து 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களும் ஒரு பிள்ளைங்க இறந்துட்டாங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைங்களும் ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணல, ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணல. ஆமா, ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணல. அவர் வந்து பெயிண்ட் வேலை தான் செய்யறாரு. என் குடும்பத்தோட வழி என்ன மட்டுமே போக கூடாது, எல்லாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. இந்த குடும்பத்துல இதெல்லாம் சேதம் வந்துச்சா தமிழ்நாடு முழுவதும் சேதம் வரக்கூடாது. மக்கள் என்ன போலயே நிக்க கூடாது, அவங்களும் நல்லா சிறப்பா வாழணும் அப்படின்றத சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மது கசாயத்தை கொடுக்க கூடாது சாமி. இதுதான் நான் கோரிக்கை வைக்கிறேன். எங்களுக்கு எந்த வசதியும் இல்ல சாமி, வீடு இல்ல, வாசம் இல்ல. நான் கூலி வேலைக்கு இப்ப எங்க கணவர் சேர்த்தது நான் போகல சாமி, எங்கேயும் வேலைக்கு போறது. இந்த 3 மாசமா நான் வீட்டுல தான் இருக்கிறேன். வீட்டுல இருந்தா நான் எங்கேயும் காட்டு வேலை கிடைச்சா போவேன், இல்ல இல்ல வீட்டுலதான் இருக்கிறேன் சாமி. இந்த சாராயங்கிறது இருக்கக்கூடாது, தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடாது. பின்ன திரும்பி வந்து ஓட்டு விற்கிறாங்க, அங்கங்கே நின்று தெரியாத வாங்கிட்டு வந்து பிள்ளைங்க குடிக்கிறாங்க, ஆத்த பக்கம் போறாங்க, குடிச்சிட்டு என்ன வருத்தம் தெரியாது, ஒருத்தர் மட்டும் அடிச்சுக்குவாங்க. அந்த வேலைக்கு இடம் இருக்கக்கூடாது. அதை நீங்க பார்த்துதான் எங்களுக்கு ஒன்று உடம்பு கொடுக்கணும் சாமி. கவர்மெண்ட் எல்லாம் நீங்க என்ன உதவி செய்வீங்களோ அந்த உதவியெல்லாம் நான் உதவி சொல்லுவோம் சார். இது இருக்க கூடாது. இதுல எவ்வளவு மன கஷ்டம் வருது, என் உடம்பு எவ்வளவு. உங்க வீட்டுக்காரரை நீங்க கட்டுப்படுத்த முடியா, குடிக்க வேண்டாம் என்னால எவ்வளவு போராடி பார்த்துட்டேன் சாமி. நான் வந்து ஊருக்கு வந்து 45 வருஷம் முடிஞ்சு 46வது வருஷம் நடக்குதுங்க. இந்த 45 வருஷமா நான் சொல்லி பார்த்துட்டேன், கேட்டு பார்த்தேன். நீ சம்பாதிச்சு கொடுக்கல, நீ பாடுபட்டு கொடுக்கல, உன் பிள்ளைங்க பாடு நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி என்கிட்ட பிடிவாதம் பண்ணி என்ன அடிப்பாரு, திட்டுவாரு, மரியாதை உறவா பேசுவாரு. அவர் வேலைக்கு போவாரா போக மாட்டாரா? வாட்ச்மேன் வேலைக்கு போனாருங்க. ஐஸ்வர்யா அப்பார்ட்மெண்ட்ல வந்து 10 வருஷம் வேலை பார்த்தாரு. குடிப்பழக்கம் எத்தனை வருஷம்? அது கணக்கில்ல சாமி, நான் கணக்கில் போட்டு நான் சொல்ல முடியாது. அவரு அப்படியே குடிச்சு கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து. ஆமா சாமி, கஞ்சா அடிப்பாரு, சாராயம் குடிப்பாரு, ஓட்டு வாங்கி சாப்பிடுவாரு. இத்தனையா அவர்கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. வேலைக்கு போவாரு, வாட்ச்மேன் வேலைக்கு போவாரு. முன்ன மூட்டை தூக்குற தொழிலாளர் சங்கத்தை வந்தாரு, பச்சை சட்டையில வேலை செஞ்சுட்டு வந்தாரு. அதே இருந்து அவரால் முடியக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னால மூட்டை தூக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு ஆயில் இன்ஜின் கடைக்கு போனாரு. பின்ன திரும்பி ஐஸ்வர்யா அப்பார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாரு. வேலை பார்த்து அதுக்கப்புறம் என்னிட்ட கொண்டாந்து மாசம் 10,000 சம்பளம் வாங்க, எனக்கு 10,000 கொடுக்க மாட்டாங்க, மாசம் 2,000 தான் சாமி கொடுப்பாரு. அதை வச்சு இவங்க பிடிக்கல வச்சு நான் குடும்பம் சம்பளம், ஆனா 2,000 தான் கொடுப்பாரு. மொத்தத்தை எல்லாம் அங்கதான் போகுது. எங்க அவங்க போய் கல்யாணம் பண்ணிருக்கேன், ஒரு பையனை கல்யாணம் பண்ணிருக்கேன். அவரு பாத்துக்கிறாரா? அவரு என்ன பாத்துக்கிறாரு. கல்யாணம் பண்ணாதவரும் கல்யாணம் பண்ணவரும் ஒரு குடும்பம் தான் இருக்கிறாங்க. அவரு என்ன பாத்துக்கிறாரு. அவர் தான் இப்ப கூலி வேலைக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. கவர்மெண்ட் உதவி. என்ன சொல்ல விரும்புறீங்க? அரசாங்கத்துல எங்க பிள்ளைங்களுக்கு வேலை வேணும், எனக்கு புடிச்சல் வேணும், நான் கொடுக்கணும், நான் நிக்கணும், நான் சேர்த்தா எங்க வீட்டுல நான் சாப்பிடுவேன். ஏன்னா அந்த அவங்கடையில இருந்தா அப்படிங்கிறத விரும்பிக்காங்க. ஆமா, கடையை மூடுறதை பத்தி கடையை மூடிடுங்க, கடை இருக்க கூடாது. தமிழ்நாடு முழுவதும் கடை இருக்க கூடாது. ஒரே ஒரு சின்ன கடை கூட எங்க சாவு நடந்தாலும் சரிதான், நடந்து நடந்தாலும் சரிதான், அந்த இடத்துக்கு அந்த மது போகக்கூடாது, அந்த வாட்டலுக்கு போகக்கூடாது. அரசாங்க சாராயம் குடிச்சதுனால சாவுல, திருத்தனமா கள்ள சாராயம் குடிச்சதுனால தான் செத்தாங்க அப்படின்றாங்க. ஆமா, கள்ள சாராயம் குடிச்சு தான் செத்தாங்க. அன்னைக்கு நாள் சாராயம் எடுத்தா அன்னைக்கு சாப்பிடாதா? அன்னைக்கு நாள் இந்த சாராயம் தவிர இத்தனை பேர் செத்தா 69 பேர் செத்துருக்காங்க. ஆம்பளை 10 பேர், பொம்பளை 10 பேர். எங்க அப்படி இருக்கும்போது கள்ள சாராயம் குடிச்சதான் செத்தாங்க, ஏன் அந்த சாராய கடையை மூடணும் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த சாராய கடையை ஏன் மூடணும்னா அப்ப கவர்மெண்ட் பணம் பத்தாங்கிறாங்களா? பணம் 10,000 வரைக்கும் கேட்கறாங்களா? அதான் நாங்க கேட்கறோம். அவங்க கவர்மெண்ட் பணம் 10, அந்த 10 லட்சம் கொடுத்து நாங்க அது வரைக்கும் எத்தனை வருஷத்துக்கு நாங்க சாப்பிட்டு நாங்க காட்டி வச்சிருக்கோம். அது சொன்னீங்களா ஐயா? தண்ணி குடிங்க. சரி, ரைட்மா. உங்க பேரு குழஞ்சனா? பேரு குழஞ்சம்மா. உங்க பேரு என்னமா? பவுன். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 3 பிள்ளைங்க, ஒரு பையன், 2 பொண்ணு. சொன்ன பிறகு எழுதிட்டு பாவன தம்பி அடிச்சு சொல்றத கேளுங்க. அப்பா விக்டிம்ஸ் தவிர வேற நிக்காதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்க சொல்லுங்கம்மா, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? நீங்க என்ன? 3 குழந்தைங்க.
ரெண்டு பொம்பளை பையன் ஒரு பையனா? நீங்க வேற ரெண்டு பொம்பளை பையன். ரெண்டு பொண்ணு ஒரு பையன். உங்களுக்கு என்ன வயசு? 33. வீட்டுல எனக்கு என்ன வயசு? டிரைவர் ஓட்டுவாங்க, கூலி வேலை. என்ன வயசு இருக்கும் அவருக்கு? 35. என்னம்மா படிக்கிற நீ? உன் பேரு? ஐஸ்வர்யா. பேசுங்க. எங்க வீட்டுக்காரங்க விஷ சாராயத்துல புடிச்சல இறந்துட்டாங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும். வேணா எந்த மூலியமும் கவர்மெண்ட் எங்களுக்கு எடுக்கல. என்னன்னா நான் எரிச்சதால என் குல வழக்கம் பாடி நாங்க என் வீட்டுக்காரங்களை எரிச்சிட்டோம். அதனால எங்களுக்கு யாரும் செப்பு எடுக்க முடியல. என் கூட பிறந்ததும் பொண்ணுதான். நாங்க பசங்க யாரும் இல்லை. எங்க அப்பா அம்மாவும் வயசானவங்க தான். யாரும் எனக்கு ஆதரவு இல்ல. அதனால நானும் எரிச்சிட்டேன். இப்ப ஐயா எங்க வீடு தேடி ஒரு 10,000 கொடுத்ததாலதான் இத்தனை பேர் அந்த ஐயா 10,000 கொடுத்தது மட்டும்தான் எனக்கு சேர்ந்ததை ஒழிச்சு அந்த 10 லட்சம் சேரல. அரசாங்க மொழியா அந்த இதை வேண்டிக்கிறேன். எதனாலலாம் அந்த எரிச்ச குரூப் வேணும், போஸ்ட்மார்டம் வேணும் அப்படின்னு கேட்கறதால எனக்கு எந்த அந்த செப்பெடுக்க யாரும் ஆள் இல்ல. 3 பிள்ளைங்களை வச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியல. எல்லாம் கேட்டாங்க. பிஓ மட்டும் விஷசாராயத்தில் குடிச்சதுன்னு ரிப்போர்ட் போயிருக்குது. அதனால இன்னும் எதுவும் தெரியல. ரிப்போர்ட் போயிருக்கு. இல்ல இவங்க பயந்துகிட்டு முதல்ல என்ன கேட்டாங்கன்னா இவங்க போய் எரிச்சிடுறாங்க. அது தலைப்புலைய எரிக்கிறோம்னு வீட்டுல சொல்லிருக்காங்க. அதனால நானும் தலைசம்பில்ல, எங்க வீட்டுக்காரங்க தலைசம்பில்ல. அதனால எந்த ஃபர்ஸ்ட் பிள்ளைய எரிச்சிருவாங்க. அதனால நான் எரிச்சிட்டோம். போஸ்ட்மார்டம் பண்ணல. எங்க வீட்டுக்காரங்க சாராயத்தை குடிச்சிட்டு விஓ ஆபீஸ் முன்னாடி அந்த கோயில் முன்னாடி இறந்ததால எங்களுக்கு ஒன்னும் தெரியல. அப்ப முதல்ல எடுத்துல ஃபர்ஸ்ட் இருந்த 2 பேர்ல அவர் ஒருத்தர். அப்ப இந்த கள்ளச்சாரத்தால் தான் செத்தாங்கிறது யாருக்கும் தெரியல. அதான் தெரியும் மாதவச்சேரி. அதான் தெரியும். அங்க போயிட்டு நான் வீட்டுக்கே போயிட்டு வந்தேன். புதைச்சு உங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்களா? சார் நாம இது பேசுவோம். நான் முதலமைச்சர் பேசுவோம். சார் நான் பேசுவோம். நீங்க வேற என்ன தொழில் செய்றீங்க? என்ன எப்படி பிள்ளைங்களை படிக்க வைப்பீங்க? ஒரு பையன் வேற இருக்கானா கடைசியா? மூத்த அவன் என்ன படிச்சிருக்கான்? படிச்சுட்டு இருக்கானா? சரி. ஐஸ்வர்யா அதான் என்ன சொல்ற? உங்க அப்பா இல்லையா? அதை பத்தி என்ன நினைக்கிறத சொல்லு. நான் நல்லா படிக்கணும். எல்லாத்துக்கும் குடுக்கற மாதிரி காசு எங்க அப்பாவுக்கு வரணும். இப்படி திரும்ப ஏன் அழுகுற? ஏதாவது பேசுறியா? சரி நீ அழைச்சு போய் பேசுவோம். முதலமைச்சர் கவனம் கொண்டு போற. இவங்க அன்னைக்கே சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா. நீங்க பேசுறீங்களா? உங்க பேரு முதல் சொல்லி மாறன் பேசுறது. அப்பா தான் இருந்து போனதா? ராஜாமணிக்கா? ராஜாமணி யாரு? ஓ பெண்ணா? இங்க இந்த ஊர் தானா? கள்ளக்குறிச்சி கருணாபுரம் தான் சார். கருணாபுரம். எங்க அப்பா கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல கள்ளச்சாரம் குடிச்சு 2 கண் பார்வையும் தெரியல சார். வீட்டுல ஒண்ணுமே பண்ண முடியல. எங்க அம்மா கூட இப்ப இங்க வர முடியாம துருவத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்க அம்மா இப்ப துருவத்துல வேலை செஞ்சீங்க வரணும் இல்ல நாளைக்கு சாப்பாடு காசு கூட இருக்காது. நான் போய் அங்க தூரம் வேலை செஞ்சு வரேன். 2 கண்ணுமே பார்வை தெரியலையா? 2 கண்ணுமே பார்வை சார். எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாரு? ஜிக்மோர் சார், பாண்டிச்சேரி. உயிர் பழிச்சு வந்துட்டாரு. 2 கண்ணுமே தெரியல சார். சரி இப்ப அந்த 50,000 கொடுக்கறது கூட நீங்க வரேன்னு சொன்னதாலதான் நேற்று நைட்டு 7 மணிக்கு கொடுத்தாங்க சார். நீங்க வரேன்னு சொன்னதாலதான் அந்த 50,000 கொடுத்தாங்க. இது கூட அது கூட தரல. ரொம்ப நாளா ஈத்து அடிச்சுட்டு இருந்தாங்க தரேன்ட்டு. நீங்க நாளைக்கு வரேன்னு சொன்னே நைட்டு 7 மணிக்கு உட்காந்து இதெல்லாம் ரெடி பண்ணி கவர்மெண்ட் ஒரு 26 வீட்டுல ஒரு 7 மணிக்கு உட்காந்து ஒரு அரசு வேலை எந்த ஊழியும் செஞ்சது இல்லை. நீங்க வரேன்னு சொன்னதால
7 மணிக்கு வந்து நைட்டு உட்காந்து இந்த 50,000 எல்லாத்துக்கும் பணம் போய் சேரணும். நாளைக்கு தலைவர் வராரு, இல்லன்னா எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க, தலைவர் எல்லாத்தையும் நோண்டுவாரு அப்படின்னு சொன்னதால நீங்க நைட்டு 7 மணிக்கு இருந்தாங்க சார். காசு போடுவோம் 50,000, இல்லன்னா இன்னும் கூட நீங்க வரலாம், இன்னும் கூட தந்துருக்க மாட்டாங்க. எங்க அப்பா வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு கண்பாறையில இந்த தமிழ்நாடு அரசு ஏதோ நிதி வர வேண்டும், ஏதோ ஒரு இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு 69 பேர் இறந்திருக்காங்க, இவங்களுக்கு ஏதோ ஒரு அரசு வேலை போட்டு தர வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சார் தமிழ்நாடு அரசுக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன் சார். உங்க குடும்பத்துல எத்தனை பேரு? தங்கை ஒரு இருக்காங்க சார். அது என்ன படிச்சிருக்கீங்க? 11th படிச்சிருக்கு சார். இங்கதான் சார் இருக்கு. படிச்சுட்டு தானே இருக்கு? படிச்சுட்டு தான் சார். அதனால தமிழ்நாடு முழுவதும் இந்த அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும். இந்த இனிமேட்டு யாரும் அந்த சரக்கு, இந்த சின்ன சின்ன பசங்களாம் இந்த கஞ்சா, இந்த சாராயம் எல்லாம் குடிச்சு ரொம்ப நாசமா போறாங்க சார். இந்த காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் கஞ்சா, எனக்கு எந்த பழக்கம் சார். பாதுகாப்பா சரி சார். அப்பா பேரு என்ன? மாயக்கண்ணன் சார். மாயக்கண்ணன் பார்வை எழுதிருக்காரு. எழுதிங்க. அப்பா இருக்கு. என் பேர் லட்சுமிங்க. என் மகன் பேரு பாலு. கள்ள சாராயம் குடிச்சு கண் பார்வை வரல, வாயி கொளறி பிடிச்சு. அது வந்து அவனுக்கு ஒரு மகன் நீதி பொண்டாட்டி இல்ல, அவனுக்கு ஓடிடுச்சு. இப்ப வந்து வீடு கூட இல்ல, வாடகைக்கு இருக்கிறோம். அப்ப எனக்கு ரொம்ப ஒரு பையனை அடிச்சு போட்டாங்க கரும்பு காட்டுல. அந்த வேதனையோட கேஸ் பண்ணி ஒரு ஊட்டியா வித்து கேஸ் பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன் நானு. அந்த கேஸ் கூட எதுவும் எடுக்கல, யாரும் அரசாங்கத்துல கவனிக்கல. என் பிள்ளை செஞ்சதே தப்பா இருக்கட்டும் குடிச்சிட்டு. ஆனா இப்ப எனக்கு வீடு கூட இல்ல, 2 கண்ணு மரவலா இருக்குது. அவனுக்கு 29 வயசு உக்காந்துக்கிறான், வாயெல்லாம் குளருது. அந்த மாதிரி நீங்களும் யாரும் பசங்க யாரும் குடிக்க கூடாது, நல்லபடியா வாழணும். தாய் தாய்ப்பனுக்கு தொந்தரவு இருக்க கூடாது. தாய் தாய்ப்பன் பேச கேட்டு நல்லபடியா படிக்கணும், நல்லபடியா வாழணும். பிறந்த கடைய சாராய கடைய தேடிக்கிட்டு போகக்கூடாது. இந்த சின்ன வயசுலயே கண் பார்வைய தோத்து உட்காந்துக்கிறான். அவனால 3 சென்ட் வீடுலாம் வித்துட்டு அவங்களாம் வித்துட்டு அனாதையா நான் நிக்கிறேன். ஒருவேளை சோத்துக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு நிக்கிறேன். வீடு வாசல் இல்லாத வாடகைக்கு இருக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த நிலைமையும் வரக்கூடாதுப்பா. எல்லாம் என் மக்களா நினைச்சு சொல்றேன் உங்களுக்கு. நீங்களும் அது மாதிரி ஆயிடாதீங்க. திருந்தி போயிடுங்க, தாய் தாய்ப்பு பேச்சு கேளுங்க. இந்த அரசாங்கம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி. என் புள்ள குடிச்சதே தப்பா இருந்தாங்க. 2 பசங்களை ஒரு பையனை அடிச்சு போட்டாங்களா? அந்த கேஸே எடுக்கல, கொண்டுட்டாங்களா? ஒண்ணு கரும்பு காட்டிலே போட்டாங்க. இப்ப 11 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு ஊட்டியா வித்து கேஸ் பண்ணி பார்த்தாங்க. சட்டக்கிட்ட எல்லாம் இந்த அரசாங்கம் கொளுத்திட்டு மருந்து குடிச்சிட்டு சேர்த்துட்டாங்க. 3 மைலுக்கு அண்டாண்ட போய் அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, வீட்டுல சண்டை சாடி எதுவுமே இல்லை. அப்படி இருக்கக்குள்ள அவனை யாரும் அடிச்சு கல்யாணம் பண்ணியாச்சு. 2 வருஷம் ஆச்சு. 20 வயசு. இந்த அரசாங்கம் அந்த கேஸ் குழந்தை இல்ல. இப்ப இவனுக்கு தான் ஒரு குழந்தை. பொண்டாட்டி போன பிற்பாடு தான் குடிச்சான், அதுக்கும் பிற்பாடு குடிக்கல. அவனுக்கு 29 வயசு. 18 வயசுல கல்யாணம். படிக்கக்குள்ளேயே லவ் மேரேஜ் பண்ணலாம். நான் 7 வயசு படிக்கிறான், இங்கதான் இருக்கிறான். ஆமா, அவர் உக்காந்துக்கிறான் முன்னாடி. வயசு சின்ன வயசு. நீங்களும் அந்த மாதிரி இருக்காதீங்க. தாய் தாய்ப்பும் வயசு கேளுங்க, ஒழுங்கா படிங்க. படிக்கலன்னா கூட ஒரு தொழில நத்தி போங்க. எனக்கு அவன் என் மாவன் குடிச்சு தப்பா இருக்கட்டும், அவனை பார்த்து திருந்திக்கிங்க. இந்த வயசுல எப்படி இருக்கிறான் பாருங்க. பெத்தவங்க மனசை எவ்வளவு பாடுபடுத்துன்னு. இன்னைக்கு ஓடுற வயசு, ஒடையாற வயசுல இருக்கிறான். கூடி எல்லாத்தையும் வித்து இப்ப 2 லட்சம் செலவு பண்ணிட்டு உட்காந்துக்கிற. வாயெல்லாம் குளருது, 2 கண்ணும் தெரியல. தயவு செஞ்சுதான் சாமி. எனக்கு ஊடு வாடகை எதுவுமே இல்லை. எனக்கு நோவு, ஆஸ்மா, பிபி, பாலு அம்மாவன் 29 வயசு. லட்சுமி. அவனுக்கு ஒரு மாவன் இருக்கிறான், நீதி 7 வயசு. எதுவுமே தாய் இல்லாத பிள்ளை. எல்லாருக்கும் நன்றி வணங்குப்பா. எல்லா மக்கள்ல திரும்பி போயிங்க.
தாய் தாய் பேச்ச கேளுங்க. அவன் மாரி நீங்களும் ஆகக்கூடாது. நான் ஒரு தாய் மாரி சொல்றேன். நன்றி, வணக்கம். இப்படி போ. நல்லா பேசணும். அடுத்து வாரத்தில் கொடுங்க. நம்ம உங்க பேரு என்னம்மா? மைக்கில் சொல்லு. மைக்கு கிட்ட வை. மைக்கு கிட்ட வைமா. ராஜுதி வாயில வைங்க. மைக்கு மக்களுங்க வந்து இந்த லைட்ல போலீஸ் குடிச்சிட்டு வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க சார். அதுதான் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட்ல இது எடுங்க சார். இந்த வயசுக்கு அது கூட வேணாம் சார். அதுலயே மக்களுக்கு வீணாக போகுது சார். இப்போ இந்த கண்ணு பார்வை போன பிறகு வீட்டுல ஒழுங்கா இருக்காரா? வீட்டிலே தான் இருக்கிறாரு சார். சரியா ஒரு கண்ணு திரும்பி குடிக்கிற பழக்கம் இருக்கா? அதெல்லாம் இல்லை சார். அவருக்கு சரியா நடமாட்டமும் நடக்க என்ன வயசு? அவருக்கு வந்து 55 வயசு ஆகுது சார். எனக்கு 45 ஆகுது. வீட்டு வேலைக்கு போனாதான் எந்த பிள்ளையும் எனக்கு பார்க்கறது இல்லை சார். உங்க ஒரு வருமானம் தான்? வருமானம் தான் சார். அது நான் வந்து வாடகைக்கு இருக்கேன் சார். நான் அப்படி சம்பாதிக்க போனாலும் வாடகை கொடுத்துருக்கேன். எப்படி சாப்பிட்டு இருக்கிறேன் சார். எந்த இங்க இருந்து 3 பிள்ளைங்க எனக்கு யாரும் பார்க்கறது இல்லை சார். சரி. 3 பசங்களும் ஆம்பளை பசங்க தானே? 2 ஆம்பளை பசங்க. அவங்க போயிட்டாங்க. பொண்ணுங்க இங்க யாரும் இல்லை. யாரும் இல்லை சார். இந்த வேலை போய் சைட்டு போனாது பொண்ணாதான் சார். சரிம்மா சரிம்மா சரிம்மா. எனக்கு ஒரு தங்கத்துக்கு ஒரு வீடு பார்த்து எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். வாடகை கொடுத்தா பசங்க வாடகை கொடுத்துருக்கேன் சார். இப்போ மனு கொடுத்தாங்களா? மனு கொடுத்தீங்களா? சரி சரி. எங்கள் பேர் பிபி ஜான். பிபி ஜான். வாங்க வாங்க. பேசுங்க பேசுங்க. தேவிங் சார். என் வீட்டுக்காரர் திருமாவளவன். சாரை குடிச்சு அதனால எண்ணிக்க முடியல. படிக்க இருக்கு. இந்த சாராயத்தை ஒழிக்கணும் சார். இதனால மறுபடியும் யாரும் கஷ்டப்பட வேண்டாம். 2 பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார். அந்த 50,000 கூட நான் இன்னும் தரலைங்க சார். அவரை கூட்டணும்னு சொன்னாங்க. யாரும் நாங்க 3 பேர் தான் இருக்கோம். தனியா இருக்கனால எங்க மாமியார் வீட்டுல வச்சு சென்னையில அவரால் வர முடியாது. கார் வச்சுதான் கொண்டு வரணும். நான் கூலி வேலை செய்யறதுனால எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். என்ன படிக்கிறாங்க? பாப்பா ஃபர்ஸ்ட் இயர். அவங்க பாட்டி படிக்க வச்சுட்டு இருக்காங்க. தம்பி 4வது படிக்கிறாங்க. நீங்க எதுவும் படிச்சிருக்கீங்களா? 5th ஸ்டாண்டர்ட். என்ன வேலைக்கு போறீங்க? கூலி வேலைக்கு தான் போறேன் சார். வீட்டு வேலைக்கு. நீங்க கருணாபுரத்துல தான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கோம். நான் அண்ணா நகர்ல வாடகைக்கு இருக்கோம் சார். பசங்க இங்கதான் என் மாமியார். ஆமா. அது என்ன கொடுக்கலையா அவங்க? ஒரு 50,000 கொடுப்பாங்களா? சரி சரி சரி. இன்னும் 10 பேருக்கு தர வேண்டியது. ஹலோ சார். என் பையன் சார் பெரிய பார்த்துட்டு சேர்த்துட்டான். பரமசிவா அம்மாவா? ஆமா சார். வீட்டுக்காரர் இருக்காரா? வீட்டுக்காரர் சின்ன பிள்ளைங்கள விட்டு சேர்த்துட்டாரு. பிள்ளைங்க 2 படிக்க வைக்கல. வீடு இருக்கு. 2 பசங்களா உங்களுக்கு? ஆமா. பெரியவங்க சேர்த்து போனது பரமசிவா. ஆமா. 2வது பையன்? சார். அவர் பேர் என்ன? உதயகுமார்.
சரி, பரமசிவ கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குங்களா? இல்ல சார், கல்யாணம் ஆகாது. இந்த கமிஷனரேட்டு குடிச்சுதான் சார் நான் எவ்வளோ துவைக்கிறேன். எத்தனை வயசு? 36 வயசு சார். கல்யாணம் உதயகுமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கு குழந்தை இருக்கா? ஒரு பொண்ணு இருக்கு, தேவியார் பேரு. மனைவி பேரு கலவாணி. வீடு சொந்த வீடு இருந்து கட்டுறதுக்கு ஏற்படுகிறாரு. விளாண்டாளர் ரோட்ல பாராட்டு வாடகை சார் இருக்கேன். நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க? ஆமா சார். என்ன வேலைக்கு போறீங்க? கொத்தவரை கிடைச்சா போகலாம், இதுதான் இல்லை. பசங்களும் ரெண்டும் அதே வேலை தான் செய்யுது. வீடு கட்ட முடியல, அதையும் பாதிக்கு பார்த்தோம். 3 பக்கம் பக்கத்து வீடு வேறுங்க. நைட்டு கட்டிக்கிட்டாங்க. ஒரு கால் பாக்கம் வீடு தான் சார். அதில் தான் கீத்து கொட்டை போட்டுக்கிறோம். குழந்தைய வச்சுட்டு இருக்க முடியல, வீடு கட்டுறதுக்கும் முடியல. எதாவது மிஸ்ஸாக அது நீங்க இருக்கிற இடம் வாடகை இடம் தான், உங்க சொந்த இடம் இல்லை. கீத்து கொட்டை கீத்து கொட்டை இருக்கிறது சொந்த இடம். சொந்த இடம். அதுல உங்க உதயகுமார் இருக்கா இல்லையா? ஆமா சார். நானும் அவங்க பொண்டாட்டி 3 பேர் தான் சார் இருக்கோம். அப்புறம் யாரும் இருக்கோம், யாரும் அவங்க வேலைக்கு போறாங்க. உதயகுமார் வேலைக்கு போறாரா? அவருக்கு பழக்கம் இருக்கா? இப்படி பழக்கா? இல்லை சார், அவனுக்கெல்லாம் பிடிப்பழக்கம் இல்லை சார். இவன் தான் சார் தண்ணிலே இருந்து இது மாதிரி அவங்க தான் பண்ணுவாங்க. இருக்க தண்ணி அவனுக்கு பாதுகாப்பு தான். அவன் தான் சம்பாதிச்சு போட்டுதான். அவன் தான் வேலைக்கு போவாப்லையா? பொறுத்த வரைக்கும் தான் அவனே என் பையன் வருவான். வீட்டு வேலைக்கு கண்ணு சுத்தமாக தெரியல. தலைமழை தான் அடிக்கடி இருக்கு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டினா ஒரு ஒன்றுமே கிடையாது. சத்து இல்லாத காரணம் தான். ரத்த ஓட்டம் இல்லை, அதனால தான் ஒரு கண் பார்வை இல்லைன்ட்டாங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த கவர்மெண்ட்டில் இருக்க கண் ஆபரேஷன் பண்ணுறாங்க. போனேன், மடியில் வச்சுட்டே போனேன். ஆதார் அட்டையும் சக்கரை அட்டையும் அதையே கூட கீழே வந்து தெரியாது விட்டுட்டு வந்துட்டேன் சார். இந்த மாதிரி எனக்கு சுத்தமாக மாறாது. சரி சரி, நான் பார்த்துக்கோங்க. வீடு கட்டுறது ஏதாவது ஏற்படும். எதாவது நீங்க ஏதாவது அரசாங்கத்துக்கு சொல்ல விரும்புறீங்களா இந்த கடையை மூடுறதை பற்றி? முதல்ல சின்ன சின்ன குழந்தைங்க கட்டிட அந்த பழக்கம் தான் சார் அதிகம் இருக்கு கள்ளக்குறிச்சியில். காலேஜ் படிக்கிறதுல இருந்து 8வது 10வது படிக்கிற பசங்கள்ல இருந்து 6வது படிக்கிற பசங்கள்ல இருந்து பள்ளிக்கூடம் போற மாதிரின்ட்டு ஏறி குட்டை குளம் ஆறு இப்படியே தான் சார் எல்லாம் குடிச்சிட்டு ஆட்டம் போடுறானுங்க. என் பிள்ளைதான் தூக்கி கொடுத்துட்டேன்னா அந்த சின்ன பிஞ்சு குழந்தைங்களால கொஞ்சம் பாதுகாப்பாக காத்து வச்சுங்க சார். என் பிள்ளைகளும் தூக்கிட்டு ரொம்ப ஏதோ நான் ஒரு பிள்ளை வச்சுருக்காங்க. ஒரு பிள்ளைக்கு யாராவது பார்த்து கார்பில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு குந்தத்துக்கு இடையில ஏற்பாடு பண்ணுங்க சார். சரி இங்க வந்துக்கிற சகோதரிக்கும் சகோதரர்களுக்கும் ஐயா தலைவருக்காக ரொம்ப நன்றி. இந்த வாழ்க்கை குழஞ்சி வீட்டுக்காரர் இருந்துட்டாரா? இருக்கிறாங்க சார். ராஜேந்திரன் கண் பார்வைங்க சார். 3 பொண்ணு இருக்கு. பொண்ணு BA முடிச்சுக்கிறேன். சின்ன பொண்ணு நர்ஸ் படிச்சுக்குது. இன்னொரு பொண்ணு 8 வரைக்கும் முடிச்சு இருக்குது. ஏன்னா பொண்ணு கேட்க வந்தா என்ன சீர் உலகம் சொன்னாங்க. நல்லா இருக்க பிள்ளைங்க ஒண்ணு செய்யணுங்கிறாங்க. அவர் கண் பார்வையை போச்சு. அதுக்கு நீங்க என்ன ஒத்துழைப்பு சார்? ரொம்ப நன்றி. உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? எனக்கு 3 பொண்ணுங்க சார். எனக்கு 3 பொண்ணு. அந்த பொண்ணுங்களுக்கு இதே ஒரு வாழ்க்கை. என்ன படிக்கிறாங்க? படிச்சுக்காங்க. பாப்பா பெரிய பொண்ணு BA முடிச்சிருக்கு. சின்ன பொண்ணு நர்ஸ் படிச்சிருக்கு. இன்னொரு பொண்ணு +2 படிச்சிருக்கு சார். அதுக்கு ஏதாவது ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்க என்ன வேலைக்கு போறீங்க? நான் வந்து சார் நான் டைலட் கடை சார் 8வது வார்டுல. நான் வந்து கவர்மெண்ட் பார்க்க மாட்டேங்க சார். இன்னும் எனக்கு சம்பளம் கூட வரல. ஒரு மனு ஒரு எழுதி டாக்டர் கலெக்டர் ஒரு நாள் சொல்லி தரேன் சார். பேர் இருக்கிறாங்களா வீட்டு பேர் அவரை தான் எனக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டாரு. அவர் ஒரு 500 ரூபாய் கொடுப்பாரு. இப்போ கொடுக்குறீங்க சார். தயவுசெய்து அதுக்காக கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சார். ஏதோ தெரியாம தெரிஞ்சு குடிச்சிட்டாங்க. என் வீட்டுக்கு அந்த பார்வை யாருக்குமே ஒரு நிலைமை வரக்கூடாது சார். குடிக்காம இருக்காரா? குடிக்காம இருக்கிறாங்க சார். பஸ் போனாலும் தெரியும் சார். தயவுசெய்து அதுக்காக என்ன ஏற்பாடு பண்றீங்களோ பண்ணுங்க. ரொம்ப நன்றி. அந்த அம்மா வந்து எப்படி உங்க
உங்க வீட்டுல யாரும் இறந்தாங்களா? வீட்டுல யாரும் இறந்தாங்களா? சரி. எல்லாருக்கும் வணக்கம் சார். கள்ளக்குறிச்சி விஷசாராயத்தில் 19/6/24 எங்க வீட்டுக்கார் கண்ணன் கௌரி இறந்துட்டாரு. என் பேரு எனக்கு 2 இல்ல மாடூர்னாங்க. என் பையன் பேரு கிஷோர், என் பொண்ணு பேரு அப்படின்னாங்க. 2 பேரும் இறந்துட்டாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. எங்களுக்கு வீடுலாம் எதுவும் இல்ல. ஒரு கூரை வீட்டுல தான் வாடகை இருக்கும். இடம் ஒண்ணு இருக்கு, அதுல வீடு ஒண்ணு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஏதோ ஒரு வேலை ஒரு மனு கொடுத்துருக்கீங்களா? மனு எழுதி கொடுத்தீங்களா? அந்த ஒரு மனு கொடுத்தீங்க கொடுக்கலையா? எங்களுடைய ஆதார் அட்டை ஜெராக்ஸ் தான் கொடுத்தோம். சரி, இப்போ நான் போகிறதுக்குள்ளே ஒரு சின்ன மனு வீடு வேணுங்கிற மாதிரி எழுதி கலெக்டர்கிட்ட கொடுக்குறேன். சரியா? அதான் இவங்களை இப்போ நீங்கள் தான் படிக்க வைக்கணும். வேறு யாரும் குடும்பத்தில் அவங்க எங்க வீட்டுக்கார் சைடு எனக்கு எந்த இதுவும் இல்லை. எங்க அம்மா மட்டும்தான், எங்க அப்பாவும் இல்லை. எங்க அம்மா மட்டும்தான் எங்களை பாத்துக்கிறாங்க. அவங்களும் பிறந்த ஊருக்கே போயிட்டீங்களா? அம்மா வீட்டுல இருந்துதான். அம்மா வீட்டுல தான் இருக்கீங்க. 28. சரி சரி வேணாப்பா, கணக்கு அரசாங்கத்தை எழுதும். உங்களுக்கு அந்த தொகையெல்லாம் கொடுத்துட்டாங்களா? 8வது படிக்கிறேன். தொகையெல்லாம் கொடுத்துட்டாங்களா? அதெல்லாம் சரி, அம்மாவிட்ட கொடுத்துருங்க. நீ எப்படி பேரு? வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு எங்க ஊர்ல என்னை ஏற்பட்டு நான் வந்து செட்டில் அனுப்பா குட்டிட்டு செட்டில் சார். யார் உங்க வீட்டுக்காரரா? செட்டில் சார். அனுப்பாத செட்டில் சார். அவர் பேரு அன்வர் பாஷா. நீங்க எதுவும் வேலை செய்றீங்களா? சும்மா தான் இருக்கீங்களா? சரி வணக்கம் சார். எங்க தாத்தா வந்து தேவபாண்டலம் சேர்ந்தவங்க. அவர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் பஸ் கண்டக்டரா இருந்தவர் தான். ஆனா அப்ப ஆரம்பிச்ச குடிப்பழக்கத்தினால அவர் ஏதோ பஸ்ல ஏதோ கலாட் ஆகி அவர் டிஸ்மிஸ் ஆனவர். அப்பல இருந்து அந்த வேலை போன அந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த கேஸும் முடியல, அந்த கேஸ் நடத்திட்டே தான் இருந்தாரு. அது முடியாம அந்த வேலையும் கிடைக்காம அப்படியே அந்த குடிப்பழக்கத்திலேயே இருந்து 20 வருஷமா ஒரு வீட்டுக்கு எதுவுமே சம்பாதிச்ச தரலைங்க சார். போவாரு, 1 மாசம் வேலை செய்வாரு, அங்கேயும் குடிப்பாரு, அப்படியே அனுப்பிச்சிருவாங்க. இதே மாதிரி அவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு 4 பசங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். அந்த பையனும் சரியா பொறுப்பா இல்ல. கல்யாணம் ஆனதுல இருந்தே அவர் வந்து அம்மா அப்பாவை பார்த்துக்கவே அப்படியே போயிட்டாரு. அந்த பையனுக்கும் கல்யாணத்துக்கு கடன் வாங்கி, அக்கா தங்கச்சிங்க தான் கடன் எல்லாம் வாங்கி அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தது. வந்து பாத்துக்கன்னு சொல்லி அவர் பாத்துக்கலாம். அவங்ககிட்ட நாங்க பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது இல்ல. 3 பொம்பளை பிள்ளைங்கள்ல 2 பேர் ஏழ்மையா இருக்கிறது. எங்க அம்மாவோட அப்பாவும் இறந்துட்டாங்க. எங்க அப்பாவும் ரொம்ப சுகர்னால அவரும் இறந்துட்டாங்க. எங்க அம்மாவும் விதவியா தான் இருக்காங்க. அப்புறம் நான் தான் மூத்த பேர பிள்ளை, பெரிய பொண்ணோட பெரிய பொண்ணு. நான் தான் அம்மாவையும் பாத்துக்கிட்டேன், பாட்டியும் பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க குடும்பத்துல யாரும் பெருசா படிக்கல. நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், MSc BEd முடிச்சிருக்கேன். இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு டெம்பரரி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். எக்ஸாம்ஸ் எழுதிட்டு தான் இருக்கேன். நான் பர்மனன்ட் போஸ்டிங் வாங்கல. எங்க தாத்தா என்ன ரொம்ப படிக்க வைக்கணும்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் பேரு பொண்ணு நான் தான் படிச்சது. எங்க பேர் பசங்க எனக்கு அடுத்து எங்க தங்கச்சி, நாங்க 2 பேரும் தான் படிச்சிருக்கோம். நீங்க யாருக்காச்சும் ஒரு வேலையோ இல்ல எங்க பாட்டிக்கு ஏதாச்சும் அது செஞ்சா போதும். அதே மாதிரி தயவு செஞ்சு என்னோட வேண்டுகோள் என்னன்னா, குடிக்கிறீங்க ஆனா அது ஒரு குடும்பத்தை சீரழிக்குதுன்றது யாரும் மனசுல நினைக்கவே மாட்டிருக்கீங்க. எங்க தாத்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வேலையை விட்டாரு. இந்த குடி மேலதான் இந்த வேலை போச்சுன்னு நினைச்சு அந்த குடியை விட்டுருக்கலாம். ஆனா குடியை விடலைங்க. அவர் அவருக்கு கண்டினியூ பண்ணதால இன்னி வரைக்கும் அவங்க பசங்களோ அவங்க பேர பசங்களுக்கோ எந்த உதவியுமே செய்ய முடியாமலே போயிடுச்சு. அந்த கவர்மெண்ட் ஜாப் இருந்திருந்தாலாச்சும் எங்களுக்கு ஏதாவது வந்திருக்கும். அந்த கேஸும் முடியல, அவருக்கும் எதுவும் நடக்கல. இன்னைக்கு நாங்க தான் எங்க பாட்டி வச்சு பாத்துக்கிறோம். அவங்க பசங்கள்ல இருந்து யாரும் பாத்துக்கிறது கிடையாது.
உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது எங்க பாட்டிக்கு செய்ய முடிஞ்சா அவங்க உயிர் வரைக்கும் செய்யுங்க. இல்லைனாலும் அவங்கள பாத்துக்க நாங்க இருக்கோம். ஆனா இந்த குடியை தயவு செஞ்சு ஒழிங்க, இல்ல கம்மி பண்ணுங்க, இல்ல மக்கள் வந்து புரிஞ்சுக்காங்க. குடிக்கிறோம் ஆனா அது மத்தவங்களை பாதிக்காத மாதிரி இருக்கணும்ன்றத ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த இந்த உலகத்தை இன்னும் ரொம்ப சீர்கேடான இடத்துக்கு நீங்க எல்லாம் கொண்டு போறீங்க. குடிக்கிறோம்ன்றது பெருமையா நினைச்சுக்கிறீங்க இப்ப வயசு பிள்ளைங்க. தயவு செஞ்சு அதை குறைச்சி நம்ம குடும்பத்துக்கு, நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கான நல்லது, நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கான நல்லது மட்டும் செய்யுங்க. தயவு செஞ்சு அக்கம் பக்கமும் சரி, நம்ம வீடோ நம்ம சுற்றார்களுக்கோ தயவு செஞ்சு எந்த ஒரு இழப்பீடமும் வர மாதிரி நடந்துக்காதீங்க. அதான் என்னோட வேண்டுகோள். என்னோட நேம் ரசியா சார். சங்கராபுரத்துல தான் இருக்கேன். கல்யாணம் முடிச்சு ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு தாங்க சார். அம்மாவும் என் கூட தான் இருக்காங்க, பாட்டியும் என் கூட தான் இருக்காங்க. தேங்க்யூ சார். மனு கொடுமா. என் பேர் வளர்மதி. அம்மா வந்து எந்த பழக்கமும் இல்ல. அம்மா பேர் தனக்கோடி. நீங்க கருணாபுரம். அம்மா வந்து விவசாயத்துல இறந்துட்டாங்க. தனக்கோடி. எங்க வீட்டுக்காரும் அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரும் சேலத்துல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவருக்கு இந்த கல்லீரல் போயிடுச்சு. சுத்தமா வேலைக்கும் போக முடியாது. 16 பாயிண்ட்ல ரத்தம் அவருக்கு நல்லா கவனிச்சாங்க. டாக்டருங்க நல்லா கவனிச்சாங்க. அவர் மட்டும் நல்லா ஸ்பெஷலா கவனிச்சாங்க. ஏன்னா கல்லீரல் போயிடுச்சு, மஞ்சள் போயிடுச்சு. அதனால கொஞ்சம் நல்லா கவனிச்சாங்க. அரசாங்கத்துல நாங்க என்ன கேக்குறோம்னா, இப்ப எங்க வீட்டுக்காரு வேலைக்கு போக முடியாது. எங்க அம்மாவும் நல்லா எங்களை பாத்துக்கிட்டாங்க. எங்க அம்மா வந்து ஆண்களோட நல்லா எங்களை பாத்துக்கிட்டாங்க. எங்க வீட்டுக்காரருக்கும் நல்லா பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் எங்க அம்மா போயிட்டாங்க. இந்த கள்ளசாரம் ஒழிச்ச மாதிரி இந்த போலீஸ் சாப்பு ஒழிக்கணும். ஏன்னா 12 வயசு பிள்ளைங்க கூட குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறாங்க. அதை முன்னா ஒழிக்கணும். இதை ஒழிச்ச மாதிரி அதை ஒழிக்கணும். நம்ம குடும்பம் கெட்டு போனா அடுத்த குடும்பம் கெட்டு போக கூடாது. இந்த ஒழிச் சாப்பு வந்து இந்த கருணாபுரத்துல இந்த கள்ளசாரம் ஒழிச்ச மாதிரி இந்த ஒழிச் சாப்பை ஒழிக்கணும். ஏன்னா மற்ற குடும்பம் பாதிப்படக்கூடாது, நல்லா இருக்கணும். இதை வந்து நாங்க என்ன அரசாங்கத்துல என்ன கேட்கறோம்னா, இப்ப எங்க வீட்டுக்காரரு வேலைக்கு போக முடியாது. இப்ப எங்களுக்கு என்னன்னா 4 பையன். எங்க வீட்டுக்காரர் இப்பத்திக்கு குடிக்கிறது இல்ல. அவர் குடிச்சுதான் எல்லாமே அந்த கல்லீரல் போயிடுச்சு. மஞ்சள் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம். எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு. அவர் குடிச்சுதான் அது ஒரு 2 வாரமா குடிச்சு ஆமா அட்மிட் ஆகி வந்துட்டாரு. 11 நாள் இருந்தாப்புல இருந்து அந்த கல்லீரல்னால வேலைக்கு போக முடியல. ரத்தம் வந்து ஏத்துட்டாங்க. ஒரு 16 பாயிண்ட் ஏற்றி அந்த ரத்தம் வந்து செட் ஆகல பாருங்க. வேலைக்கு போனா உடம்பு ஏறிது, உடம்பு முடியல வந்துடுறாங்க. அவனால வேலைக்கு போக முடியாது. எங்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்துல எங்களுக்கு ஒரு நிதி உதவி, ஒரு வீடோ இல்ல எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நன்றி. வணக்கம். பேர் மணிகண்டன். கன்சுவா இருக்கிறா. அவர் இருந்த வரைக்கும் நீங்க எல்லாருமே இருந்துச்சு. வாடகை வீட்டுல தான் இருக்கோம். எனக்கு அப்பா அப்பா கிடையாது. சின்ன பிள்ளைங்க எங்க அப்பா விட்டு இறந்துட்டாங்க. எனக்கு சொந்த ஊரு கும்பகோணம். அவர் குழந்தைங்க எல்லாரும் எங்க ஊருக்கு தான் வந்து இருந்தாலும் நாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். யாரும் யாருமே அவருக்கு அப்பா அம்மா இல்ல. அதனால நாங்க லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் நம்பிதான் நான் வந்தேன். இப்போ என்னை விட்டுட்டு அவரு கேட்டாரு. இப்ப என்னால எதுவுமே செய்யறதுக்கு முடியல. புள்ளைய வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு எதுக்குமே போறதுக்கு யாருக்கும் இல்ல. இருந்தாலும் எல்லாரும் சொல்லுங்க. என்னால சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன். அந்த தம்பி அப்பா எல்லாருமே என்ன நிக்கிற மாரி யாரும் உங்க வீட்டுல நிக்க கூடாது. தயவு செஞ்சு சொல்றேன், குடி மட்டும் குடிக்காதீங்க. அதுதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த போல தண்டிக்கிற மாதிரி யாரும் இருக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்ல வேண்டு சொல்லிக்கிறேன். எனக்கு பேச முடியலையா? உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க இல்லையா? ஒரே பொம்பளை பிள்ளைங்க. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பாப்பா 6வது படிக்கிறா. 11 வருஷம் சின்னதையா கழிச்சு கொடுத்தாவுன்னு. 6வது படிக்கிறது யாரு? பேத்தியா? பொண்ணுயா? பொண்ணு. 2 பொண்ணா? பொண்ணுதான். 5 மாசம் கழிச்சு 6வது படிக்கிறீங்க? என் பொண்ணு படிக்கிறேன்.
வீட்டுக்காரர் இப்பதான் இருந்தாங்க. அதான் வீட்டுக்காரர் ஒரு பொண்ணு இருக்கு. இப்ப நீங்க சரி சரி. பாப்பா 6வது படிக்க. நீங்க தான் போய் படிக்க வைக்கணும். என்ன வேலைக்கு போறீங்க? வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்காரர் இருந்தப்போ நான் வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப அவர் இறந்ததுனால எனக்கு கும்பகோணத்துல உங்க அப்பா அம்மா இருக்காங்களா? எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. சின்ன பிள்ளைல அவங்க விட்டு இறந்துட்டாங்க ஐயா. ரெண்டு பேருக்குமே அப்பா அம்மா இல்லைங்க. எனக்கு அவருக்கு யாரும் சொந்த பந்தாங்க இல்லையா? அவங்க வீட்டுல இருந்து வளர்ந்தேன். அவங்க எனக்கு தூக்கி வளர்த்தாங்க. அவங்களுக்குள்ள சொல்லி என்ன வளர்த்தாங்க. அவங்ககிட்ட வந்து கேட்டுதான் நாங்க சரின்னு செஞ்சுக்கிட்டாங்க. சரி தாயில்லாத புள்ள நல்லா இருக்கட்டும்னு சொல்லிதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கும் இல்ல, பிள்ளைக்கும் இல்ல. சரி. எங்க மாமியார் இறந்தவர் சின்ன பிள்ளை பேரு சின்ன பிள்ளை மாமியார். நான் எங்க வீட்டுக்காரர் 35 வயசு எனக்கு இருக்கும்போதே அவர் இறந்துட்டாரு. அவங்கதான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துட்டு எனக்கு பொண்ணு டிக்கெட் வரைக்கும் கட்டி வச்சுருக்காங்க. எனக்கு 3 பொண்ணுங்க ஐயா. எனக்கு யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை ஐயா. நீங்க பார்த்து வேலை இல்லையா? அவங்க சரியா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. ரெசிப்ட் இருக்குங்களா? ரெசிப்ட் கொடுங்க. தொடர்பு கொடுத்துருக்கீங்க. சரி சரி. நன்றி ஐயா. சரிங்க சரி. செத்து போனது வீட்டு உங்களுக்கு சரி. உங்க பேரு? பழனி அம்மா. கருணாபுரம் தானா? சரி சரி. செத்து போச்சுன்னு சொல்லி சேலத்து என் பேர் ரவி செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டோம். இங்கே மூத்த பண்ண போட்டா ஆசை முடிவு பண்ணிட்டாங்க. கருணாபுரம். டாக்டர் சொல்லிட்டு இப்படி போன பார்த்தா இன்னொரு பாப்பா வந்துச்சு பாருங்க. இன்னொரு பாப்பா வந்துச்சு. அந்த பாப்பா வந்துட்டியா கேர்ள் வருஷம் பாரு அவர் ரவீந்திர ஆள் மூச்சுக்கிட்டாரு அப்படின்னு அந்த கேர்ள் பணம் கேர்ள் திரும்பி வந்துட்டாங்க. அந்த கேர்ள் வருஷம் பாரு ஆள் உயிராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறமா எல்லா நர்ஸும் நர்ஸுங்க ராஜாங்க டாக்டர்கள் வந்து இன்ஜெக்ஷன்லாம் போயிட்டு அப்புறம் ஃபுல் ஏற்றினாங்க. அப்புறம் தான் மூச்சு வருஷத்துக்கு 4 நாள் ஆகிடுச்சு. 4 நாள் ஆனதுக்கா கருங்கல்லாம் அப்படியே நட்ட மாட்டேன் இருக்கு. அப்புறம் என்ன செய்யும் அது வரைக்கும் டாக்டர் நல்லா பார்த்தாங்க. ஏன்னா நீ அப்புறமா உயிர் இந்த இடத்துல இருக்கிற ஆஃபீஸ் பண்ணுவீங்க இந்த ஊரில் செக்ரட்டரி இதெல்லாம் போய் சொல்லுது. இங்கே போய் டைல் போட்டுட்டு நடக்க முடியல. ஏன்னா அப்புறம் கையிலலாம் வலிக்குது. அவங்கள்ட்ட இன்ஜெக்ஷன் பண்ணி ஊற்றி வச்சாங்க. போட்டு வைக்கல. எங்கள் வீட்டில் சேலத்தில் சுற்றுல வந்து அவங்க அங்கே ஆஸ்பத்திரி கட்டாங்க. அவங்க பேர் தர்மணி. அதனால என்ன செய்யணும் அவங்க பேர் பார்க்கறதுக்கு முடியல. காசு இல்லை எதுவும் இல்லை. சாப்பாடு கூட வைக்கல. உங்க யார் பார்த்துக்கிறது? நான் எங்கள் அம்மா தான் வந்தாங்க. அசோட எங்கள் அம்மா வீட்டுக்காரங்க இல்லையா? மனைவி இல்லையா? மனைவி தான். அவங்க சுகர் வந்து ஆஸ்பத்திரி இருக்காங்க சேலத்தில். இருக்காங்களா? அங்கே இருக்காங்க. அவங்க அக்கா பொண்ணு பார்த்துக்கிட்டு ஒரு பொண்ணு வைத்தியர்கள் பாப்பா உடம்பு சரியில்லாம அவங்க ஆஸ்பத்திரி. ஆமா ரொம்ப சுகர் ஆகிட்டு. உங்களுக்கு பார்வையெல்லாம் தெரியுதுல்ல? யாரும் பார்த்துக்கிட்டாங்க சார். சரி சரி. எனக்கு நீங்க பார்த்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நான் என்ன சொல்ல வருதுன்னா, இறந்ததுல கள்ளச்சாராயம் இறந்ததுல எங்க அப்பா தான் 69 மோகன் என்பவர்
ஆனா என் குடும்பம் தவிக்கிறது. எங்க அக்காவுக்கு காது கேட்காதவன் பேரு நதியா, எங்க அண்ணன் பேரு கார்த்திக், அவனும் ஒரு குடிகாரன். டெய்லியும் வேலைக்கு போக மாட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு 4 பசங்க இருக்காங்க. ஆனா பெரியவன் தான் பட்டுக்கு வேலைக்கு போய் அவனுக்கு சாப்பாடு போடுறாங்க. ஆனா அவன் டெய்லி குடிக்கிறதுக்கு இன்னமும் 500 ரூபாய் கொடுமா, நான் அப்பதான் வேலைக்கு போவேன்னு கேட்பான். அப்பா இறந்து கிடைக்கிறாரு. அப்ப கூட நான் குடிச்சாதான் கொல்லி வைப்பேன்னு சொல்லி சொல்றான். தயவு செய்து இந்த தமிழ் அரசாங்கத்துக்கு சொல்லி கொண்டேன் நானு, இந்த மதுவையும் இந்த கள்ளச்சாராயத்தையும் ஒழிக்க வேண்டும். டாஸ்மார்க்கு ஃபுல்லா போடணும். எதுவுமே இருக்கக்கூடாது. சுத்தமான தமிழ்நாடா இருக்கணும். கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது, மதுசாராயம் இருக்காது. ஏன் நீங்க மதுவை நடத்துறீங்க? கள்ளச்சாராயம் சொல்றீங்கல்ல, கள்ளச்சாராயம் மட்டும் தான் குடிச்சு சேர்த்தாங்கன்னா ஏன் மது வேலை குடிச்சு சாவலையா? மது வேலை குடிச்சு இருக்கிறாங்க. மது வேலை குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு உடனே இருக்கிறாங்க. ஏன் இந்த மதுவை நீங்க ஒழிக்கல? அதை சொல்லுங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் நான் மது ஒழிக்கிறேன், அதை ஒழிக்கிறேன், இதை ஒழிக்கிறேன்னு சொல்லி பேசி ஆட்சிக்கு வந்துட்டு நீங்க சுருட்டதான் பாக்குறீங்க தவிர வேற எதுவுமே நடக்கலைங்க. இங்க செத்து போன குடும்பம் எவ்வளவு பிள்ளைங்க, எவ்வளவு பெண்கள் இங்க பாதிக்கப்படுறாங்க. இதுல எங்க குடும்பம் ஒரு குடும்பம் பாதிக்கு. எங்க அப்பா 58 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. 58வது நாளா இறந்துட்டாரு. கள்ளச்சாராயத்தினால்தான் என் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஆனா நாங்க பாதிக்கப்பட்ட இத்தனை குடும்பமும் இத்தனை பேர் சொல்றாங்க குடிச்சு கள்ளச்சாராயம் குடிச்சுதான் பாதிக்கப்பட்டுச்சு, என் பார்வை போயிடுச்சு, என் கிட்டே போயிடுச்சுன்றாங்க. அவங்க எல்லாம் இப்ப தமிழக அரசாங்கம் எல்லாம் பண்ண போதா? அந்த 50,000 போதுமா? அந்த 50,000 வச்சு அவங்க கண்ணு சரி பண்ண முடியுமா? அந்த 50,000 வச்சு அவங்க நுரையீரல கெட்டி எல்லாம் சரி பண்ண முடியுமா? அந்த 50,000 வச்சு எத்தனை நாள் சாப்பிடுவாங்க? அவங்க வாழ்க்கையே போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு நிதி உதவி செய்யணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். எங்க அப்பா இருந்து நான் கஷ்டப்படுறேன். என் குடும்பத்துல வேலை இல்லை, எதுவுமே இல்லை. நான் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறேன். எனக்கே இது வேலை இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க. ஆனா இந்த உதவி செய்து மட்டும் எனக்கு நன்றி இல்லை. நான் நன்றி சொல்றது என்னன்னா, சுத்தமா டாஸ்மார்க்கை ஒழிக்கணும். டாஸ்மார்க்கை ஒழிச்சாதான் நான் நன்றி சொல்வேன். எங்க அப்பாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும். அப்போ டாஸ்மாக் ஒழிக்கணும். இந்த கள்ளச்சாராயம் ஒழிக்கணும். கள்ளச்சாராயம் ஃபுல்லா ஒழிச்சுட்டு இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்வோம். அனைத்து பேருக்கும் தக்க நடவடிக்கை, தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த ஐயா நான் சொல்றேன்னு கோச்சு, இந்த காவல்துறை நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் இருந்து இறந்து எடுத்துட்டு வர்றாங்க ஐயா. ஆம்புலன்ஸ் நிறுத்திட்டு பாண்டிச்சேரியில சம்பத் என்ற பிசி நிறுத்தி பாண்டிச்சேரியில ஒரு கட்ட பையில மது பாட்டில எல்லாம் பிராந்தி பாட்டில வாங்கி வச்சு எடுத்துன்னு எங்க அப்பா கொண்டு வந்தாரையா. கொஞ்சம் நெருங்க வந்துடுறேன்னு சொன்னாரு. எதுக்கு நான் திரும்பி பார்த்தா டாஸ்மாக் கட்ட பை நிறைய சாராயம் வாங்கின்னு வராரையா. டாஸ்மாக் சம்பத் என்ற பீஸ் ஐயா குடிச்சுக்கோங்க. இதனால காவல்துறை யாரும் கோச்சிக்க வேண்டாம். நான் உள்ளதை தான் சொல்றேன். நானே ஒரு காவல்துறைக்கு தான் படிக்கிறேன். 2 தடவை எழுதுன, 2 தடவை ஓவரால் வந்துருச்சு. ஒரு தடவை எழுதுனேன். இப்ப ஓவரால் வெயிட் பண்ணிரு, என்ன வரல. அதனால காவல்துறையும் கோச்சிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒழுங்கா இருங்க. காவல்துறையே சரியில்லை, அரசாங்கமும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. எப்படி நடக்கும் சொல்லுங்க? எப்படி நம்ம மக்கள் திருந்துவாங்க? எதுவுமே மக்கள் திருந்த மாட்டாங்க. சும்மா நீங்க பட கத்திரி கிடக்கு ஏதோ சொல்றீங்க போறீங்க. அந்த மக்கள் அந்த காசு கொடுத்தா மட்டும் போதுமா? காசு வாங்கி அந்த மக்கள் இருந்து நாளைக்கு போயிருப்பாங்க. 3 பேருங்க ஐயா. அம்மா இருக்காங்க. அம்மா பட்டுக்கு வேலைக்கு போனாதான். மோகன் அப்பா. நான் பெரியப்பா தான் அவரு. அவர் கார்த்திக் டெய்லி குடிக்கிறேன். இன்னும் கூட வரலாம் பாருங்க. கூட்டா குடிச்சிட்டு எங்க கிடைக்கிறாங்க தெரியுது. அக்கா ஆமா, அக்காவுக்கு காது கேட்கல, வீட்டுலதான் இருக்கிறாங்க. அம்மா உட்கார்ந்து பட்டுக்கு கார்த்திக் கல்யாணம் பண்ணி அவனுக்கு 4 பசங்க இருக்கு. அந்த 4 பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இங்கதான் படிக்கிறாங்க. அவன் டெய்லியும் குடிக்கிறான். நீ வேலைக்கே போறது இல்ல, குடிச்சிட்டு வீட்டுக்கார அம்மா வீட்டுலதான் இருக்கிறாங்க. வேஸ்ட், அவன் இருக்கிறது வேஸ்ட். அதனால டாஸ்மாக் கடையை ஃபுல்லா ஒழிக்கணும். அவன் டெய்லி குடிச்சுட்டு தான் இருக்கிறான். இன்னும் குடிக்கலாம். அப்பா செத்துட்டாரே, நம்ம குடிக்காத பேருந்து இருக்கணும்னு நம்ம கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன், டாஸ்மாக் தயவு செய்து மூடுங்க. தமிழக அரசாங்கத்துக்கு நான் சொல்றது அதான். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தயவு செய்து வேண்டி கேட்டுக்கிறேன். டாஸ்மாக் மூடிட்டு வேற ஏதாவது ஒரு வகையில நம்ம அரசாங்கம் எப்படி வருமானம் எடுத்தோ அது செய்யுங்க. டாஸ்மாக் தயவு செய்து வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா சொல்லுங்க. அம்மா சொன்னாங்க, அதை கூட வரல. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டா. ஆதார் அட்டை, இது அட்டை எல்லாம் சொன்னாங்க. அதை ரெடி பண்ணிட்டு வச்சுட்டா. எதுவுமே வரல. சரி சரி. உங்க பேரு? ஹரியா? அனில் பா. சரிங்க, வாங்க. உங்க வீட்டுக்காரங்களா?
எத்தனை பசங்க இருக்காங்க? வந்தது எங்க ராஜஸ்தான். அவரும் ராஜஸ்தான். எங்க அம்மாவோட தமிழ் தமிழ் தான், ஆனா அங்க போயிருந்தாங்க. அங்க வேலை பார்த்தாங்க. ரைட். அப்புறம் அப்பாவுக்கு அப்பா அம்மா. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? 3 பேர் இருக்காங்க. எல்லாம் இங்கதான் இருக்காங்களா? அவங்கெல்லாம் இங்கே தான் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணியாச்சு எல்லாருக்கும்? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல 2 பையனுங்க இருக்காங்க. இதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. நீங்க என்ன வேலைக்கு போறீங்க? இப்ப குடிக்காம இருக்கீங்களா? ஐயா சாப்பாடு வழி இல்லையா? என்ன பண்றது? கொடுக்கட்டு குடிச்சத போகுது, அந்த சரி போகுது. குடிக்கணுங்கிற ஆசை வருதா? வரல. சரி, வேலைக்கு போனா 1 ரூபாய் கூட தர மாட்டாங்க. அவங்க செலவு பண்ணுவாங்க. இதோட நிறுத்தி போதும். வேற என்ன எத்தனை பேர் இருக்காங்க? சொல்லுங்க, உங்க பேர் என்ன? முனியம்மா. யார் இறந்தது? மருமகள 2 பேருமே பொம்பளைங்களா வீட்டுல இருந்தது? மகளும் மருமகனும் செத்துட்டாங்க. பேர் என்ன? ஒரு பேரு வடிவு. உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? இவங்க 2 பேரும் பையனா? சாரி, பேர பிள்ளைங்க. வடிவோட பேத்திக்கு பொண்ணு பசங்க சின்ன பசங்க பேத்திக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எத்தனை தான் சொன்னாலும் பாதிக்கப்பட்டவங்க கட்சிக்கு பின்னால் நிற்கிற தோழர் தேசிய தம்பி என்ன பேசுங்க பாடு, என்ன பேசுங்க அனுப்புறாங்க. இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. பாண்டியம்மா கீழே இறங்குங்க, சொல்ல கேங்க. பாதிக்கப்பட்ட மட்டும் நீனாதான் நல்லா இருக்கும் பேசுறது. அதோட நிறுத்துமா தம்பி, திருப்பி நீங்க இறங்கி நீங்களா ஏறலாம் என்ன இது என்ன இருக்குன்னு தெரியும். அங்க நின்று யாருன்னா சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருந்தாங்க? நல்ல சாராயத்தில் தாங்க இருந்தாங்க. எங்க பெண்ணு நைட்டுல வீட்டு வேலைக்கு போவோம். பாட்டு செய்யறதுக்கு காலையில 6 மணிக்கு காலையில பொறுப்பு வேலைக்கு 9 மணிக்கு வீட்டு வேலை செஞ்சு வயிற்று வழியாக அந்த சாப்பிட்டு நான் உலகம்லாம் என் பொண்ணை ஆமா அதுல தெரியும் பிடிச்சது. ஆனா அது வயிற்று வலி தாங்க முடியாத அவங்க வீட்டுக்காரர் கொடுத்துருக்குறாரு. ஆனா அது குடிக்கிறவங்க எங்க பொண்ணு அந்த மாதிரி பழக்கம் இல்ல. வவுத்து வழியெல்லாம் அது குடிச்சு வாங்கி குடிச்சிருக்கு. ஆனா எங்க பொண்ணு அது குடிக்கிறதுன்னா வாமாட்டுன்னு மாத்தி குடிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஜனங்க வேற எங்களை இன்னும் புண்ண வைக்கிறாங்க. எங்க பொண்ணு குடிச்சிட்டு எங்க பொண்ணு குடிக்காது. குடிக்கிற பழக்கம் கிடையாது. குடிக்கிற பழக்கம் இல்ல, மருமகன் தான் குடிக்கிற பழக்கம். போடுறது தான் குடிப்பாரு. அந்த சாணம் எல்லாம் குடிக்க மாட்டாரு. அவருக்கு ஒரு கை இல்லை. அந்த கை ஒரு கை இல்லாதனால பெயிண்ட் அடிச்சு தூக்கிட்டு பெயிண்ட் அடிப்பாரு. அந்த உடம்புலிக்கெல்லாம் அவர் போட்டு தான் குடிப்பாரு. மீனவர் காசு இல்லாதனால அதுல போய் பாதி வாங்கிட்டாரு. இப்ப இந்த 3 பிள்ளைங்களை வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கொத்து வலிக்கு போய் தான் பிள்ளைங்களை பாத்துட்டு இருக்கேன். அந்த பிள்ளைங்களை வந்து காசு 1 ரூபாய் நாங்க பிள்ளைங்களுக்கு தப்பாச்சி பண்ணிட்டு அது எதிர்காலத்துக்கு என்ன ஆகும். இப்ப நான் கொத்து வலிக்கு போய் தான் அதுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டேன்.
3 பொண்ணு பையன். நான் தான் பாத்துக்கிறேன். வீட்டு வாடகை கட்டிக்கிட்டு நான் தான் பாத்துக்கிறேன். வீடு இருக்கு. நம்ம அண்ணன் நான் இப்ப கொண்டு வந்து அந்த பசங்களை சாப்பாடு போட்டுட்டு பாத்துக்கிறேன். அது காசெல்லாம் நான் 1 ரூபாய் எடுத்து எதுவும் செய்யணும். அது தக்காளி சட்னி பண்ணிட்டு அது எதிர்க்க ஏதாவது பேசுறியா? பயப்படுறாங்க. சரி சரி. உங்க பேர் என்னமா? குழந்தை. யார் இறந்தது? இந்த கருணாபுரமா? உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? தம்பி கொஞ்சம் அமைதியா இருக்க, பேசுறது கேட்க மாட்டேங்குது. இறங்குங்க. என்ன சார் உங்க பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சா? நீங்க என்ன வேலைக்கு போறீங்க? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அரசாங்கம் உங்களுக்கு இதெல்லாம் நிதியெல்லாம் கொடுத்துட்டாங்களா? சரி. வாட்ஸ்அப்ல எப்படிங்க எப்படிங்க? எல்லாம் உட்காருங்க. நம்ம போய் உட்காருங்க. தம்பி நிக்கிறேன். அந்த சாராயத்தை குடிச்சிட்டாங்க. சரி. இப்ப இவருக்கு கண்ணு தெரியலையா? அந்த பக்கம் திரும்பி வந்து வீட்டுல இறந்துட்டாரா? பேரு செங்கோட. உங்க பேரு? மயிலி. அது இங்கே செட்டில் ஆகிட்டீங்க. கருணாபுரத்தில் தான் இருக்கீங்க. உங்க பசங்க? நீங்க தனியா இருக்கீங்க. அவரு என்ன கல்யாணம்? அவர் என்ன படிச்சிருக்காரு? முன்ன சும்மா சும்மா வரானுவ முந்தே வந்து ஒரு மனு கொடுத்து சொல்லுங்க. பாப்போம் ஏதாவது கம்பெனியில் எங்கேயாச்சு. அந்த ஊர் தானா? யாரும் இறந்துட்டாங்க. குறிச்சு வருங்களா? பேரு? அப்பா அம்மா 2 பேருமே. மூணு பசங்கன்னா ஆம்பளை பசங்க எல்லாம் இந்த கர்நாடகத்தில் இருக்காங்க. வேற எதுவும் அரசாங்கம் சொல்ல விரும்புறீங்களா? காசு மாற்றம் இருக்கக்கூடாது. சரி. உங்க பேரு? கலா. பின்னாடி போங்கப்பா. 2 பேர் மட்டும். அதோட உங்க பேர் சொல்லுங்க. வள்ளி. யார் இறந்தது? அவர் பேரு? ஜெகதீஷனா? முதல்ல செத்தது இந்த ஊர்ல. எத்தனை மணிக்கு? காலையிலையா? 6 மணிக்கு இறந்துட்டாரா? போனாரா? எத்தனை மணிக்கு வந்தார் வீட்டுக்கு? சரி. வீட்டுக்கு 6 மணிக்கு போனவரும் 9 மணிக்கு வந்தாரு. வந்து உங்களுக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க.
போற வழியிலையா? எந்த ஹாஸ்பிட்டல் சேர்ந்தீங்க? கவர்மெண்ட் இங்கே கள்ளக்குறிச்சியிலே அரசாங்க ஆஸ்பத்திரியா? அவருக்கு என்ன வயசு? 20. எத்தனை பசங்க இருக்காங்க உங்களுக்கு? நீங்க ஒத்தே தான் இருக்கீங்க. ஓ, ஆம்பளை பசங்க இல்லை, பொம்பளை பிள்ளைங்க கட்டி கொடுத்தாச்சு வெளியூர்ல. இப்ப நீங்க தனியா இருக்கீங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? வீடு இல்லை உங்களுக்கு? சொந்தமா வீடு இல்லை? குரூப் ஹவுஸ்க்கு அப்ளை பண்ணி கேட்டு பார்க்கலாம். சரி, நீங்க எப்படி போயிருங்க? இப்படி போயிருக்கா? என் பேர் வெள்ளையன். என் ஊருக்காரர் சுப்பிரமணியம். எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். அது வந்து 3 பிள்ளைங்க இருக்குது. பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி அவனுக்கு 7 வயசு பொண்ணு இருக்குது. என் வீட்டுக்காரருக்கு எனக்கு சம்பாதிச்சு ஒரு பையன் 3 பிள்ளை மெண்டலாக ஓடிட்டு வராது. அவனுக்கு எங்க நாங்கள் சம்பாதிச்சாதான், நாங்கள் 2 பேரும் சம்பாதிச்சுதான் அவனை நாங்கள் பாதுகாக்கணும். மாத்திரை டெய்லி மாசத்துல வந்து 2000 ரூபாய்க்கு நான் மாத்திரை பையனுக்கு, சின்ன பையன். இப்போ பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். பையனுக்கு கல்யாணம் பண்ணி அவன் எனக்கு 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான். பெரிய என் வீட்டுக்கார சம்பாதிச்சு சாப்பிடும். ஆனா இப்போ வந்து அவரால் பிடிக்கிறதால அதுக்கு நான் பார்க்க முடியல. நல்ல முடியல, பாதிக்கப்பட்டதால முடியல வராது. நான் என்ன பண்ணுவான், நான் ஓடி சினிமா ஹோட்டலுக்கு பாத்திரம் கறிக்கு, சினிமா ஹோட்டல் குப்பை பொறுக்கி அதை கொண்டு வரதான் அந்த பாலம் போய் இந்த நாள் வந்து என் வீட்டுக்காரர் பேர் பாதிக்கப்பட்டதால எந்த இதுவும் எங்களால் முடியல. மாத்திரை கொடுத்து படிப்பாடாலாம் படிப்போம். இல்லைன்னா ஓட்டாலும் கத்துறோம். ஓடுவோம் முடியலாம். அந்த மாத்திரை வாங்கி கொடுத்தாதான் ஓட்டணும். இல்லைன்னா யாருக்கிட்ட சண்டை வாங்கிட்டு சின்ன பையன் அவருக்கு 20 வயசு படிக்கல. அதுக்கு வந்து இந்த இதை உழைக்கிட்டு சாப்பிடுவோம். பேர் சொல்லு. என் பேர் வயசு 29. என்னோட பையன் அம்மா அம்மா பேர் லட்சுமியா? அப்பா லட்சுமின்னு ஒரு அம்மா லட்சுமியா அடிச்சு போட்டான்னு சொன்னாங்கல்ல தம்பி. பேச்சு வரல. உங்க பேரு என்ன? தீபாவா? ஜீவா. வீட்டுக்கார பேரு? அவர் தான் இறந்ததா?
அவரு ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காரா? வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. இப்ப ஒன்றும் உடம்பு முடியாத வீட்டில் சரி சரி நான் தான் வேலைக்கு போய் பிள்ளைங்களை காப்பாற்றுறேன். சரி சரி. இதெல்லாம் பேச போறோம். உட்காருங்க, நாற்காலில் உட்காரு தம்பி. நாற்காலில் உட்காரு. ஆலய கிடக்கு. சரி சரி. எத்தனை பசங்க உங்களுக்கு? எல்லாம் உட்காருங்க. அம்மா கடைசியாக அவங்க யாரு? யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை. சரி. இப்ப நீங்க எல்லாம் நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா?